இன்றைக்கு 11/1/2026 இன்னைக்கு இங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர் சங்க அனைவரையும் நான் முதல் வருகவரை வரவேற்றுக்கிறேன். எங்களுக்கு நீங்க ஒத்துழைத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நடந்த கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணி அப்படிங்கிற 2026 சட்டமன்றத்துக்கு நாங்க ஒரு 20 கட்சி ஒன்று சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்றத்தை எதிர்கொள்றதுக்கான முனை போட்டிகளாக 5 முனை 3 முனை போட்டிகளாக நாங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இதுல தலைமை அப்படிங்கிறது யாருன்னா, அனைத்து மக்கள் புரட்சி கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய செந்தில் ராஜா அவர்கள் தலைமையின் கீழ் எல்லா கட்சியும் இருக்கிறோம். நாங்க இங்க வந்துட்டு இருக்கிறோம். இதுல எந்தெந்த கட்சினாக்கா, பாரத மக்கள் கட்சி, அனைத்து ஓய்வூதியாளர் கட்சி, தாய்மொழி முன்னேற்ற கழகம், இந்துஸ்தான் ஜனதா கட்சி திரு ராகுல் காந்தி ஆர்கேஜி அவர்கள், அகில இந்திய வள்ளலார் பேரவை, இப்படி ஒரு 20 கட்சிகள் நாங்க ஒருங்கிணைச்சு 2026 சட்டமன்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம். இன்னைக்கு வர முக்கிய முடிவுகள் நடத்திங்க. இன்னைக்கு எடுத்த முடிவுகள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 234 தொகுதிகளிலுமே இறங்கி வேட்பாளர்களை நிறுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கையா செய்கிறதுக்கான வேலைகளை தொடங்குவதற்கு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கோம். மக்களுக்கு என்னவாக நாம பேச்சுவார்த்தை பண்ணணும், அவங்க மக்கள் மத்தியில் எப்படி நாம இந்த வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ளுங்கிறது சம்பந்தமாகவும் நாங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கோம். எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாசம் தான், 4-5 மாசம் தான் இருக்கு. 4 மாசம் தான் இருக்கு. அதுக்காக இப்போ நீங்க அனைத்து எல்லா கட்சியும் சேர்ந்திருக்கீங்க. இப்ப யாருக்கா ஆதரவு எப்படி அது இப்போதைக்கு நாங்க முடிவில்லை. நாங்க எல்லாம் ஒருமிச்ச கருத்து ஃபர்ஸ்ட் இது இல்லைங்களா, இப்ப எல்லாத்தையும் நாங்க ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை யாரோட அப்படிங்கறத நாங்க முடிவெடுப்போம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பரிசீலனை பண்ணி ஒரு கருத்தின் அடிப்படையில நாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தகவல் சொல்றோம். உங்களோட கொள்கைனா, எங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணியுடைய இந்திய 2026 சட்டமன்ற தேர்தல் அணியை இது பண்ணிக்கோம். எங்களுடைய தேர்தல் முக்கிய இலக்கு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி வேட்பாளர் உரிமைகள் பாதுகாப்பு, வாக்காளர் உரிமைகள் பாதுகாப்பு. 2 விஷயம் உங்களுக்கு தெரியுதுல்ல. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிடம் இருந்து இந்திய மாநில ஆட்சி அங்கீகாரத்தை பாதுகாத்து நேர்மையான சம உரிமை தேர்தல் களத்தை உருவாக்கி சுயேட்சை மற்றும் 2049 சிறிய கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகள் தலைமையில் ஆட்சி அமைப்பது இலக்கு. இந்த 234 தொகுதிக்கான இதுதான் எங்களுடைய இலக்கு. அதாவது தொகுதியில் மாபெரும் வெற்றி கூட்டணியாக போட்டியிடும் அனைத்து மக்கள் புரட்சி கட்சி தலைமையில் கீழ் செயல்படும் 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் களத்தில் இருக்கின்றன. இப்போ 12 கட்சி நாங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். மற்ற கட்சிகள் கொஞ்சம் வேலையின் காரணமா வரல. அடுத்த கட்ட இதுல ஒரு 50 கட்சிகள் நாங்க ஒன்று சேர்ந்து 216 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிமுகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல்ல கணக்கு எல்லாருமே கலந்துருக்கோம். எல்லா கட்சியுமே தேர்தல் ஆணையத்தில் நின்று இருக்கோம், சந்திச்சிருக்கோம். தேர்தல்ல எந்தெந்த தொகுதியில சந்திச்சிருக்கோம், அது ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக தொகுதி நம்ம எழுதல, நம்ம சொல்லலாம். இந்த தேர்தல்ல யாருக்கு நீங்க கூட்டணியா போலான்ட்டு அது நாங்க என்ன முடிவு எடுக்கல. 216 தொகுதியில முதல்ல நாங்க எல்லா 50 கட்சிகளுக்கு ஒண்ணு சேர்ந்து எப்படிங்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இது முதல் கூட்டணியா இப்போ ஒரு தலைமை பொறுப்பெடுத்து, அதாவது அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணிங்கிற ஒரு தலைமை பேர் வச்சிருக்கோம். அடுத்துதான் நாங்க அடுத்து என்ன செய்ய போறோங்கிறத நாங்க மக்கள் மத்தியில் சொல்றோம். அதுக்கு நீங்க தான் பேர ஆதரவு தரணும். வணக்கம். அனைத்து மக்கள் புரட்சி கட்சியினுடைய தலைவருங்க. அதாவது நாங்க இந்தியாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற கட்சிகள் இந்தியாவில் இருக்கு. அதில் குறிப்பாக கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 190 மேற்பட்ட சில கட்சிகள் இருக்கு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல நாங்க இந்த தேர்தலை களம் காண போறோம். 234 தொகுதியிலும் நாங்க போட்டியிடுறத இப்போ முடிவு பண்ணி தான் இந்த கூட்டம் நாங்க இன்னைக்கு KK நகர்ல சென்னை தலைமையில இன்னைக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவு பெற்ற கட்சிகளை கேட்டீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி, இங்கே உள்ள சில தமிழக தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், சில மாற்று கட்சிகள் கூட எங்களை தோழமை கட்சி, சிறிய கட்சிகள் சொல்லி எங்களை பயன்படுத்திட்டு கடைசி நேரம், அதாவது அந்த வாக்காளர் கடைசி தேதியில கேட்டீங்கன்னா எங்களை தோழமை கட்சியாவே வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா எங்களை பயன்படுத்திட்டாங்க. அதனால இந்த வருஷம் நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எங்களுக்கு பேக்கப்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றத நாங்க எல்லா கட்சியுமே சேர்ந்து ஒன்னு சேர்ந்து
234 தொகுதியிலையும் போட்டியிடுறதா இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டத்தை நாங்க அடுத்த கூட்டத்துல நாங்க முடிவு பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஒருமிச்ச கருத்துடன் ஒற்றை கருத்துடன் தெரியும்.